அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு இந்த பதிவில் என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, அட்சய திருதியை நாட்களில் என்ன பொருள் வாங்கி வைத்து எந்த நேரத்தில் பூஜை செய்தால் மகாலட்சுமியின் அருள் நமக்கு கிடைக்கும், அதை பற்றின முழுமையான தகவலை தெரிஞ்சுக்க போகிறோம். மேலும் அட்சய திருதியை நாட்களில் தங்கம் மட்டும் வாங்கினால் போதுமா, தங்கத்திற்கு பதிலாக வேறு எந்த பொருளை நாம் வாங்கினா நம்மளுடைய வாழ்க்கை மிகவும் சிறப்பாக இருக்கும், அதை பற்றின முழுமையான தகவலையும் இந்த பதிவில் நாம் தெரிஞ்சுக்கலாங்க. தொடர்ந்து இந்த பதிவானது பல சுவாரஸ்யமான தகவல்களை உள்ளடக்கியதாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ பதிவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் இந்த வீடியோ பதிவை நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு பதிவும் நோட்டிஃபிகேஷன் மூலமாக உடனுக்குடன் உங்களை வந்து சென்றடையுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையம். ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் பலனடைந்த ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்காரு. என்னென்னா, ஐயா, எனக்கு பல நாள் வேலையே இல்லாமல் இருந்தேன். ஒரு நாள் யூடியூப்பில் பவன் நம்பூதிரி ஆட் பார்த்தேன். அந்த ஆட் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணேன். அந்த ஒரு கால் என்னுடைய தலையெழுத்தையே மாற்றிடுச்சு. இப்போது நான் ஒரு நல்ல வேலையில் இருக்கிறேன். அதுக்கு காரணம் பவன் நம்பூதிரி ஐயா அவர்கள்தான். உங்களுக்கு ரொம்ப நன்றி ஐயா என்று கமெண்ட் பண்ணியிருக்காரு. உங்களுக்கும் இது போன்ற பிரச்சனைகள் ஏதாவது இருந்தால் மறக்காமல் ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு நீங்களும் பயன்பெற்றுக்கோங்க. ஆன்மீக ரீதியாக பல விதங்களில் சிறப்பு வாய்ந்த நாளாக அட்சய திருதியை நாள் கருதப்படுதுங்க. வருடத்தின் மிகவும் மங்களகரமான நாள் தான் இந்த நாளில் எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் அதன் பலன் பெருகி கொண்டே தான் இருக்கும். இந்த நாளில் எந்த காரியத்தை துவங்குவதற்கும் சுப காரியங்கள் நடத்துவதற்கும் நல்ல நேரம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை என்பதால் பலரும் ஆர்வமாக எதிர்பார்த்து காத்திருக்கும் நாளாக அட்சய திருதியை நாள் மாறியிருக்குதுங்க. இந்த அட்சய திருதியை நாளானது மகாலட்சுமியின் அருளை பெறுவதற்கான சிறப்பான நாள் என்பதால் பலரும் இந்த நாளில் மகாலட்சுமியின் அம்சமாக கருதப்படும் தங்கத்தை வாங்கவும் புதிய சொத்துக்களை வாங்கவும் அதிகம் ஆர்வம் காட்டுறாங்க. அட்சய திருதியை நாளில் மகாலட்சுமியின் அருளை பெறுவதற்கு எந்த நேரத்தில் எப்படி வழிபட வேண்டும், என்னென்ன பொருட்களை இந்த நேரத்தில் வாங்க வேண்டும் என்பதை தொடர்ந்து இந்த பதிவின் மூலமாக நாம் தெரிஞ்சுக்கலாங்க. மேலும் புதிய தொழில் துவங்குபவங்க, முதலீடு செய்பவங்க, புதிய சொத்துக்கள் வாங்குபவங்க என பலரும் ஆவலுடன் எதிர்பார்க்கும் ஒரு திருநாள் தான் அட்சய திருதியை நன்னாள். இந்த அட்சய திருதியை என்பது தங்கம், வெள்ளி போன்ற விலையுயர்ந்த பொருட்களை வாங்கி சேர்த்து வைக்க வேண்டிய நாளாக பலரும் நினைத்து கொண்டிருக்கிறாங்க. ஆனால் இது தானம் செய்வதற்கான நாள் என சாஸ்திரங்கள் சொல்லுதுங்க. இது மகாலட்சுமியின் அருளை நாம் பெறுவதற்கான நாளும் என்றே சொல்லலாம். சித்திரை மாதம் வளர்பிறையில் வரும் திருதியை திதி என்பதால் இந்த திதியில் செய்யப்படும் செயல்களின் பலன்கள் பெருகி கொண்டே போகும் என்பது ஒரு விதமான நம்பிக்கைங்க. மேலும் இந்த அட்சய திருதியை நாளுடைய சிறப்புகள் என்னென்னு பார்க்கலாம். அட்சய திருதியை அன்று கண்டிப்பாக தங்கம் வாங்க வேண்டும் என எந்த கட்டாயமும் கிடையாதுங்க. அதே சமயம் இது மங்களகரமான நல்ல நாள் என்பதால் திருமணம் போன்ற மங்கள நிகழ்வுகளுக்காக தங்கம், புதிய ஆடைகள் வாங்க வேண்டும் என்பவர்கள் இந்த நாளை பயன்படுத்தி வாங்கிக் கொள்ளலாம். ஆதிசங்கரால் கனகதாரா ஸ்தோத்திரம் பாடப்பட்டு மகாலட்சுமி அருளால் தங்க நெல்லி கிடைத்த நாள் இந்த அட்சய திருதி ஆகுங்க. சிவபெருமான் பிச்சாடனராக வந்து அன்னபூர்ணியிடம் உணவு பெற்று பசிப்பினியில் இருந்து விடுபட்டதும் பாண்டவர்கள் அட்சய பாத்திரத்தை பெற்றதும் இந்த அட்சய திருதியை நாளில் தாங்க. மேலும் இந்த அட்சய திருதியில் வாங்க வேண்டிய 2 முக்கியமான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அட்சய திருதியை நாளில் மகாலட்சுமியின் அருளை பெறுவதற்கு தங்கத்தை விட அவருக்கு விருப்பமான பொருளான கல்லுப்பினை வாங்குவது மிக மிக விசேஷமானதாக கருதப்படுது. மகாலட்சுமி பார்க்கடலில் இருந்து தோன்றியவள் என்பதால் உப்பினை அவளுடைய தாய் வீட்டு சொத்தாக கருதுவதால் மகாலட்சுமிக்கு மிகவும் விருப்பமாக பொருளாக உப்பினை சொல்கிறாங்க. அதனால் வீட்டில் எந்த பொருள் குறைந்தாலும் உப்பு மட்டும் குறையக்கூடாது என்று சொல்வாங்க. அட்சய திருதியை நாளில் கல்லுப்பினையும் மங்கள பொருளான மஞ்சளையும் வாங்கி வைத்து வழிபடலாம். அட்சய திருதியை நாளில் வாங்க முடியவில்லை என்றாலும் ஏற்கனவே வாங்கி வைத்த உப்பு, மஞ்சளை பூஜை அறையில் வைத்து வழிபடலாங்க. அட்சய திருதியை தானம் செய்வதற்கான நாள் என்பதால் இந்த நாளில் அரிசி, பருப்பு, கோதுமை, ஆடை போன்ற பொருட்களை தானம் செய்யலாம். எதுவும் முடியவில்லை என்றால் ஏதாவது ஒரு உயிரினத்தின் பசியை போக்கும் வகையில் நீங்கள் அன்னதானமும் வழங்கலாங்க.
அடுத்து அட்சய திருதியை நன்னாளில் நாம் எந்த நேரத்தில் வழிபடணும் அப்படின்னு பார்க்கலாம். இந்த ஆண்டு அட்சய திருதியை மே 10ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வருதுங்க. மே 10ஆம் தேதி காலை 6:33 மணி துவங்கி மே 11ஆம் தேதி காலை 4:56 வரை திருதியை திதி இருக்குதுங்க. இதனால் நாள் முழுவதும் மகாலட்சுமியின் அருளை பெறுவதற்கு வழிபடலாம். இருந்தாலும் இந்த நாளில் சுக்கிர ஓரை மற்றும் நல்ல நேரத்தில் பூஜை செய்வதும் மங்கள பொருட்கள் வாங்குவதும் மிகவும் விசேஷமானதாக கருதப்படுது. அட்சய திருதியை அன்று சுக்கிர ஓரை காலை 6 மணி முதல் 7 மணி வரை இருக்குது. ஆனால் திருதியை திதி 6:33 மணிக்கு தான் துவங்குது என்பதால் 6:30 மணிக்கு மேல் 7 மணிக்குள் அட்சய திருதியை வழிபாட்டினை நீங்கள் செய்யலாம். இது தவிர காலை 9 மணி முதல் 10 மணி வரை, பகல் 1 மணி முதல் 1:30 மணி வரை, மாலை 6 மணி முதல் 9 மணி வரையிலான நல்ல நேரத்தில் மகாலட்சுமி வழிபடலாம். அன்றைய தினம் மகாலட்சுமிக்கு வெள்ளை நிறம் பூக்கள் அல்லது செந்தாமரை பூ சூட்டி வழிபடலாம். நைவேத்தியமாக கற்கண்டு சாதம், பால் பாயாசம், அவல் பாயாசம் ஆகியவற்றில் ஏதாவது ஒன்றை படைத்தும் வழிபடலாம். எதுவும் முடியாதவங்க வெறும் கற்கண்டு பால் படைத்து வழிபடலாம். அன்றைய தினம் மகாலட்சுமிக்கு உரிய கனகதாரா சோத்திரம், மகாலட்சுமி 108 போற்றி போன்ற மந்திரங்களை படித்து வழிபடலாங்க. மேலும் இந்து சாஸ்திரப்படி அட்சய திருதியை என்பது வாங்குவதற்கு மட்டுமல்ல, தானம் செய்வதற்கும் சிறந்த நாளாக இந்த அட்சய திருதியை நாள் கருதப்படுது. கஷ்டத்தில் இருக்கும் ஏழை மக்களுக்கு அட்சய திருதியை அன்று உங்களால் முடிந்த தானம் செய்யலாம். அட்சய திருதியை அன்று தங்கம் வாங்க முடியாதவங்க தானம் செய்யலாங்க. தானம் செய்வதால் நமக்கு மட்டுமல்ல, நம் வருங்கால சந்ததியினருக்கும் நல்ல பலன் கிடைக்கும் என்பது ஐதீகங்க. சித்திரை மாதத்தின் சுக்லபட்சம் 14வது நாளில் அட்சய திருதியை கொண்டாடப்படுது. அட்சயம் என்றால் அல்ல குறையாத என்று ஒரு வகையான பொருள் இருக்குது. இந்த ஆண்டு மே 10ஆம் தேதி காலை 4:17 மணிக்கு திருதியை திதி தொடங்குதுங்க. அதே சமயம் மே 11ஆம் தேதி மதியம் 2:50 மணிக்கு முடிவடையுதுங்க. நகை வாங்க உகந்த நேரம் மே 10 மற்றும் 11 ஆகிய இரு தினமும் காலை 5:33 முதல் மதியம் 12:18 வரை தங்கம், வெள்ளி போன்றவற்றை வாங்குவது ஆண்டு முழுவதும் லட்சுமி தேவியின் ஆசீர்வாதத்தை உங்களுக்கு தரும் நேரமாக கருதப்படுது. மேலும் இந்த அட்சய திருதியை நாட்களில் நம்ம என்ன சாப்பிடக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அட்சய திருதியை விஷ்ணு மற்றும் ஸ்ரீ மகாலட்சுமிக்கு மிகவும் உகந்த மற்றும் விருப்பமான பண்டிகை நாள். எனவே தவறுதலாக கூட அன்று அசைவ உணவை நீங்கள் சாப்பிடக்கூடாது. மது அருந்தவும் கூடாது. அட்சய திருதியை அன்று மது அருந்தினால் லட்சுமி தேவியின் கோபத்திற்கு நீங்கள் ஆளாவீங்க. மேலும் வெங்காயம் மற்றும் பூண்டு சேர்த்த உணவை நீங்கள் சாப்பிடக்கூடாது என்று சொல்லப்படுதுங்க. அடுத்து இந்த அட்சய திருதியை நாளில் நீங்கள் என்ன செய்யக்கூடாது? வீட்டை அழுக்காக வைக்கக்கூடாதுங்க. லட்சுமி தேவிக்கு வீடு சுத்தமாக இருக்க பிடிக்கும். அசுத்தமான வீட்டிற்குள் லட்சுமி நுழைய முடியாது. எனவே அட்சய திருதியை நாளில் வீட்டை சுத்தமாக நீங்கள் வைத்திருக்க வேண்டும். அட்சய திருதியை நாள் விஷ்ணுவுக்கு உகந்த நாள் என்பதால் விஷ்ணுவுக்கு பிடித்த துளசி இலைகளை நீங்கள் பறிக்கவும் கூடாது. தப்பி தவறி கூட இலையை பறித்து விடக்கூடாது. பிறகு லட்சுமியின் கோபத்திற்கு நீங்கள் ஆளாவீங்க. அடுத்து என்ன செய்ய வேண்டும், அதாவது இந்த நாளில் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். அட்சய திருதியை நாளில் பக்தியுடன் தேவி நீங்கள் வணங்க நினைப்பவங்க தாங்கள் உடலையும் மனதையும் சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். யாரிடமும் கோபம், வெறுப்பு, பொறாமை போன்ற உணர்வுகளை கொண்டிருக்கக்கூடாது. மிகுந்த பக்தியுடனும் புனிதத்துடனும் அம்மனுக்கு பூஜைகள் நீங்கள் செய்ய வேண்டும். அடுத்து நீங்கள் தங்கம் வாங்க வேண்டும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை வாங்கும்போது நீங்கள் என்ன கவனத்தில் செலுத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அட்சய திருதியை அன்று தங்கம் வாங்குபவங்க இதையெல்லாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். என்னென்னா, தங்கம் வாங்கியவுடன் பலரும் உடனே அதை அணிந்து கொள்வாங்க. அது தவறு என்று சொல்லப்படுதுங்க. தங்கம் வாங்கியவங்க பெரியவர்கள் கையால் அர்ச்சனை செய்த பிறகே அதை அணிய வேண்டும். இந்த விதிகளை பின்பற்றினால் மட்டுமே அட்சய திருதியை உங்களுக்கு பொக்கிஷமாக இருக்க போகுது. இல்லையேல் வறுமை பீடிக்கும் என்றும் சொல்லப்படுதுங்க. இதுவரைக்கும் அட்சய திருதியை நாட்களில் நாம் என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, என்ன பொருள் வாங்கினா மிகவும் சிறப்பாக இருக்கும், அதை பற்றின முழுமையான தகவலை இந்த பதிவின் மூலமாக முழுவதுமாக தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த பதிவானது உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல பதிவாக இருந்திருக்கும் நம்புகிறேன். இது போன்ற பதிவுகளை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு பதிவும் நோட்டிஃபிகேஷன் மூலமாக உடனுக்குடன் உங்களை வந்து சென்றடையுங்க.
மேலும் உங்களுக்கு மகாலட்சுமியை ரொம்ப பிடிக்கும்னா மகாலட்சுமி தாயை போற்றி போற்றி என்ன மந்திரத்தை மறக்காமல் 3 முறை எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.